வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்சி சர்க்கியூட்டில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபேஸார் டயக்ராம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக அப்பரண்ட் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணின ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ப்ராப்ளம். அண்ட் ஏசி வோல்டேஜ் ஆஃப் 100 வோல்ட் அப்புறம் 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் அப்ளைடு அக்ராஸ் எ சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 50 ஓம் அண்ட் கெப்பாசிட்டர்னுடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 500 மியூ எஃப். அப்போ இது என்ன சர்க்கியூட்? இது ஆர்சி சர்க்கியூட். ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ ஆர்சி சீரிஸ் சர்க்கியூட்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இம்படன்ஸ் இசட் வேல்யூ, கரண்ட் ஐ வேல்யூ, பவர் ஃபேக்டர் காஸ் பை, ஆக்டிவ் பவர், அப்புறமா ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், அப்புறம் அதோடைய ஃபேஸார் டயக்ராம். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ இந்த சர்க்கியூட்டில் என்ன இருக்குது? ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகேங்களா? என்ன ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ? 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ். என்ன கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ? 500 மியூ எஃப். ஓகேங்களா? இது எத்தனை எங்கே கனெக்ட் பண்ணுறோம்? சோர்ஸ். ஸோ என்ன சோர்ஸில் கனெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். 100 வோல்ட்டு, அப்புறம் என்ன ஹெர்ட்ஸு? 50 ஹெர்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது ரெசிஸ்டார், இது கெப்பாசிட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இம்பிடன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸோட சிம்பிள் என்னது? இசட். இந்த இசட் தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ஆர்சி சர்க்கியூட்டுக்கு இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்னதுன்னா இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எக்ஸி ஸ்கொயர். சரி, நம்மளுக்கு ஆறு வேல்யூ தெரியும், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தெரியாது. அப்போ எக்ஸி வேல்யூ தனியாக கண்டுபிடிக்கணும். எக்ஸி ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா 1/2πfc. ஏன்னா நம்ம கொஷினில் வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். 2πfc. இதுவே நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுக்காம ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் 10 sin 5t இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்த 5 தான் வந்து ஒமேகா வேல்யூ. அப்போ இப்போ ஃபார்முலா மாற்றிக்கணும். எப்படின்னா 1/ωc மாற்றிக்கணும். ஸோ இந்த 5 எடுத்து இங்கே போட்டுட்டு கெப்பாசிட்டர் வேல்யூ இங்கே இருக்கும், அதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர். ஸோ நம்ம கொஷினில் ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அப்போது நம்ம இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். 1/2πfc தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸி ஈக்குவல் டு 1/2π, ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ் இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவில் இருக்குது 500 மியூ. மியூனானது 10⁻⁻6. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே சால்வ் பண்ணிடலாமா? எக்ஸி ஈக்குவல் டு இப்போ கேல்குலேட்டரில் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ கேல்குலேட்டர் எப்படி டைப் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டைப் பண்ணிக்கோங்க, டிவைடட் சிம்பிள் போட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இதெல்லாம் டைப் பண்ணணும். 2π × 50 × 500 × 10 போட்டு இந்த பவருக்கு வந்து இந்த சிம்பிள் போட்டு -6 போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதான் எக்ஸியோட ஆன்சர். எக்ஸி ஈக்குவல் டு போடலாமா? 1 டிவைடட் ஓப்பன் ப்ராக்கெட் 2 பை சிம்பிள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு டவுனில் பை சிம்பிள் எல்லோ கலரில் இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள். இன்ட்டு 50 × 500 × 10 பவர் வந்து அந்த பவர் சிம்பிள் போட்டுட்டு -6 டைப் பண்ணி க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ண ஆன்சர் வந்துடும். 6.366. ஸோ யூனிட் வந்து ஓம். ஸோ இதை வந்து எக்ஸி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் அப்ளை பண்ணால் நமக்கு இசட் வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? கொஷின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ 50 ஸ்கொயர் பண்ணணும். அங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குல்லையே ஃபார்முலாவில் 50 ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி. எக்ஸி வேல்யூ எவ்வளோ இருக்குது? 6.366. இப்போது அதை ஸ்கொயர் பண்ணணும். 6.366 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? therefore z equal to 50 ஸ்கொயர் என்னது? 2500 ப்ளஸ் 6.366 ஸ்கொயர் பண்ணோம்னா
40.525 வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அப்படியே ரூட் எடுத்த வேண்டியதான் டேரெக்டாக. ஸோ ரூட்டு சிம்பிளை டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 2500 ப்ளஸ் 40.525 க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 50.403 ஓம். இதுதான் இசட் வேல்யூ, இம்படன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில்? இம்படன்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு ஆர்சி சர்க்யூட்டுக்கு கரண்ட் ஃபார்முலா என்னது? I is equal to V by Z. I is equal to V by Z. எவ்வளோ வோல்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க கொஷினில்? 100 வோல்ட். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 100 டிவைடட் பை இசட் வேல்யூ என்ன இருக்குது? 50.403. ஸோ டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் கரண்ட். ஸோ 100 டிவைடட் பை 50.403. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 1.9840 ஆம்பியர் தான் கரண்ட். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் கொஷினில் கேட்டிருக்காங்க? பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பவர் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா? cos pi is equal to R by Z. இதுதான் ஃபார்முலா. ரெசிஸ்டன்ஸ் பை இம்படன்ஸ். cos pi is equal to ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது கொஷினில்? ரெசிஸ்டன்ஸ் வந்து 50 ஓம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ 50 டிவைடட் பை இசட் இம்படன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 50.403. 50.403 இது டிவைட் பண்ணிடலாமா? ஸோ டிவைட் பண்ணுங்கள். 50 டிவைட் பை 50.403 டிவைட் பண்ணோம்னா 0.9920. இது cos pi. இப்போ இது லீடா லேகான்னு எழுதணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா XC வேல்யூ பார்க்கணும். XC வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? XC வேல்யூ 6.366. 6.366. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்க்கணும். என்ன ரெசிஸ்டார் இருக்குது? 50 ஓம் ரெசிஸ்டர். அப்போது இந்த XC வேல்யூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. கரெக்டுங்களா? லெஸ் தேன் R. ஸோ சின்னதாக இருந்துச்சுன்னா இது லீடுன்னு எழுதணும். இங்கே பவர் ஃபேக்டர் லீடுன்னு எழுதணும். அதாவது இந்த XC வேல்யூ ஆரை விட சின்னதாக இருந்ததுன்னா லீடு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்டிவ் பவர், அப்புறம் ரியாக்டிவ் பவர், அப்புறம் அப்பரண்ட் பவர், இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆக்டிவ் பவர். ஆக்டிவ் பவருக்கு ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு VI cos pi. ஓகேங்களா? ஸோ V எவ்வளோ இருக்குது? பொட்டென்ஷியல் சோர்ஸ் எவ்வளோ இருக்குது கொஷினில்? V வந்து 100. ஸோ 100 எழுதிப்போம். கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? I வேல்யூ கரண்ட் எங்கே தானே கண்டுபிடிச்சோம்? 1.9840. cos pi வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.9920. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு பவர் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 100 என்ன இருக்குது? 100 இருக்குங்களா? 100 இன்ட்டு 1.9840 இன்ட்டு 0.9920 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் பவர் 196.81 வாட்டு பவர், ஆக்டிவ் பவர். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது ரியாக்டிவ் பவர். ரியாக்டிவ் பவர். ஸோ இந்த ரியாக்டிவ் பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I இன்ட்டு சைன் பை. ஓகேங்களா? ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு V வேல்யூ நம்மளுக்கு தெரியும் கொஷினில். எவ்வளோ வோல்ட்டு சப்ளை? 100 வோல்ட்டு சப்ளை. கரண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட்டு போகுதுன்னு 1.9840. 1.9840 சைன் பை வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். சரி, நமக்கு இங்கே கொஷினில் பாருங்கள் காஸ் பை இஸ் ஈக்குவல் டு 0.9920 இருக்குங்களா? இதுலேருந்து பை கண்டுபிடிச்சிடலாம். பை இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் 0.9920. இப்போ அப்படியே கேல்குலேட் டைப் பண்ணலாமா? காஸ் பை காஸ் இன்வர்ஸ் கிடச்சிடும்.
ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி எல்லோ கலரில் இருக்கும் காஸ் இன்வெர்ஸ் பட்டன், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை டைப் பண்ணுங்கள் 0.9920. ஸோ ஆன்சர் வந்து 7.2522. இதுதான் பை வேல்யூ. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம் 7.2522. இப்போ கேல்குலேட்டரில் போட்டு ஆன்சர் வந்துடும். P is equal to, ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாமா? 100 into 1.9840 மல்டிப்ளை பண்ணால் 198.4. சைன் வேல்யூ, சைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 7.2522 0.1262. இப்போ மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு பவர் கிடச்சிரும். 198.4 into 0.1262 மல்டிப்ளை பண்ணால் 25.03 வாட் தான் பவர். என்ன பவர் இது? ரியாக்டிவ் பவர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? அப்பரண்ட் பவர். ஃபிஃப்த் ஒன் வந்து அப்பரண்ட் பவர். அப்பரண்ட் பவர்னால் ஒன்றும் இல்லை, இந்த காசு சைன் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணும். பவர் இஸ் ஈக்குவல் டு VI. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ எவ்வளோ வோல்ட்டு? 100 வோல்ட்டு. கரண்ட் எவ்வளோ கொஷனில் கொடுத்துருக்காங்க? 1.9840. அதாவது நம்ம கண்டுபிடிச்சோம் கரண்ட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணால் வருது பாருங்கள், 100 into 1.9840 மல்டிப்ளை பண்ணோம்னா 198.4 வாட் தான் பவர். இந்த பவர் தான் அப்பரண்ட் பவர். ஸோ எப்படி ஒரு ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேஸார் டயக்ராம். ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபேஸார் டயக்ராம் ஒரு RC சர்க்யூட். இது என்ன சர்க்யூட்? இது RC சர்க்யூட். முதல்ல RC சர்க்யூட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாரிசான்டலாக ஒரு கரண்ட் லைனை போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு நம்ம போய் ஆங்கிள் பார்க்கணும். பை வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்க்கணும். பை வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7.2522 டிகிரி. இதுதான். ஸோ 7.25 தான் ஆங்கிள் நம்மளுக்கு. ஸோ இதுக்கு கீழே வரையணும். ஓகேங்களா? சும்மா 7.25 எவ்வளோ வரும்? இது இந்த அளவுக்கு வரும், அவ்வளோதான். கரெக்டு தானே? இந்த அளவுக்கு வரும் 7.25 இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் தான் பை இஸ் ஈக்குவல் டு 7.25 டிகிரின்னு வச்சுக்கோங்க, போதும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஹாரிசான்டலாக ஒரு ட்ரா பண்ணலாம். அந்த லைனில் தான் நம்மளுக்கு VR ரெசிஸ்டார் அப்படியே இதுக்கு 90 டிகிரியில் வரைகிறது தான் வந்து இங்கே VRனா இங்கே VC. இதுதான் RC சர்க்யூட்டுக்கான ஃபேஸார் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும் இதை. ஸோ அப்படியே இப்படி டாட்டட் லைன்ஸில் போட்டுட்டு இப்படி காமிச்சிடலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது VR, அப்புறமா இதுதான் நம்மளுக்கு அந்த V. இது கரண்ட்டு, இது வோல்டேஜ். அதுதான் நம்ம அந்த ஆங்கிள். ஸோ கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் தான் நம்ம ஃபேஸார் ஆங்கிள்னு சொல்லுவோம். அந்த பை வேல்யூ எழுதியாச்சு. 90 டிகிரி இங்கே காமிச்சிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.